ஹalleluya. மை துதிக்கிறோம் ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை வாழ்த்துகிறோம். இயேசுவே, மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்துக்குரிய கனத்தையும் துதியையும் ஸ்தோத்திரங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவாகிய தேவனுக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமம் மகிமைப்படும்படியாக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். இயேசுவே, உம்மை பணிந்து கொள்ளுகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஜீவாதிபதியாகிய உம்மை நன்றியோடு நாங்கள் துதித்து ஸ்தோத்திரித்து உம்முடைய நாமத்துக்குரிய மகிமையையும் கனத்தையும் நாங்கள் செலுத்துகிறோம். மாறாத எங்கள் தேவன், மகிமையுள்ள எங்கள் தேவன், அதிசயங்களை காண பண்ணுகிற எங்கள் தேவன், அதிசயமானவராகிய எங்கள் தேவன் எங்கள் நடுவிலே பெரியவராய் இருப்பதற்காக, மகிமையானவராய் இருப்பதற்காக நான் அதிகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ராஜரீகம் பண்ணுகிற எங்கள் பரலோகத்தின் தேவனே, உம்முடைய நாமம் சிறந்தது என்று சொல்லி உம்முடைய நாமத்தை நான் உயர்த்துகிறேன். உம்முடைய நாமத்துக்குரிய கனத்தை நான் செலுத்தி உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். அதிசயமானவராகிய உம்முடைய நாமம் மகிமையுள்ளதாய் இருப்பதற்காக உம்முடைய நாமத்தை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அற்புதங்களின் ராஜாவே, உம்முடைய நாமத்தை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஹalleluya. உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ரட்சகரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். கிருபாசனபதியே, உம்முடைய நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவாதி தேவனுடைய நாமத்தை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறவராகிய பரிசுத்த தேவனை காலை வேளையிலே நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ராஜரீகம் பண்ணுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தர், வல்லமையும் மகிமையும் கனத்துக்கும் உரிய எங்கள் தேவனாகிய கர்த்தர், அதிசயங்களையும் அற்புதங்களையும் எங்களுக்கு செய்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர், எங்கள் நடுவிலே நீர் பெரியவராய் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருப்பதற்காக உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. மகிமையானவரே, மகத்துவமானவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, தயாபர பிதாவே, உம்மை நன்றியோடு நான் துதித்து ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவரே, உம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்திரிக்கிறேன். ராஜரீகம் பண்ணுகிற எங்கள் தேவாதி தேவனாகிய கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். மகிமையுள்ள எங்கள் ராஜாவாகிய கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஜீவாதிபதியாகிய கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இரட்சகராகிய தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிற தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒளியை வஸ்திரமாக தரித்து கொண்டிருக்கிற கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எங்கள் ஜீவனை மரணத்திற்கும் எங்கள் பிராணனை அழிவுக்கும் எங்கள் கால்களை எல்லா விதமான இடறுதலுக்கும் தப்புவித்து ரட்சிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எங்கள் மீது அன்பு வைத்து, இரக்கம் வைத்து, தயவு வைத்து எங்களை நடத்துகிற, எங்களை போஷிக்கிற, எங்களை பராமரிக்கிற இந்த உன்னதமான அன்புக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ராஜரீகம் பண்ணுகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, பிதாவே என்று குறிப்பிட பண்ணுகிற ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எங்களுக்கு தந்திருக்கிறவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த பூமிக்குரிய கூடாரம் ஒழிந்து போகும், ஆவிக்குரிய கூடாரமாகிய நித்திய கூடாரம் பரலோகத்திலே எங்களுக்காக ஒழுங்கு செய்து
ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, சீக்கிரமாய் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவே, ஆமென், சீக்கிரமாய் வாரும் என்று உம்மை நோக்கி அழைக்கும்படியான கிருபை தந்ததற்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். எங்கள் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை எவ்வளவாய் நீ நேசிக்கிறீர் என்பதை நான் ஆராய்ந்து பார்க்கும்போது அது அளவிட முடியாத நேசம் ஆண்டவரே. கடல் ஆழத்தை விட உம்முடைய நேசம் மிகவும் ஆழமானது. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவ்வளவு உயரமானது உம்முடைய நேசம் ஆண்டவரே. வடக்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு பயங்கரமானது உம்முடைய நேசம். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் சிறந்தது உம்முடைய நேசம் ஆண்டவரே. அந்த அன்பின் நேசத்திற்காக உம்மை நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. உம்முடைய நேசம் மகா உன்னதமான நேசம். உம்முடைய நேசம் மகிமையான நேசம். இந்த நேசத்துக்கு ஈடாக இந்த பூமியில ஒன்றையும் கொடுக்க முடியாத ஆண்டவரே. ஆகவே இந்த காலை வேளையிலே பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் என் வாயின் வார்த்தைகளையும் என் இருதயத்தின் தியானத்தையும் பேசுகிற அடியனுக்கும் கேட்கிற யாவருக்கும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாக இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வணங்கி வாழ்த்தி அன்போடு நான் வரவேற்கிறேன். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகள் என்று எழுதியிருக்கிறபடி இந்த புதிய நாளிலே புதிய கிருபையினாலே கர்த்தர் நம்மை இடைகட்டுவாராக என்று கர்த்தருடைய நாமத்தை நான் உயர்த்துகிறேன், மகிமைப்படுத்துகிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுதும் நாம் மார்த்தாளுடைய சம்பவங்களை குறித்து தான் சிந்திக்க போகிறோம். இதை தியானிக்க ஆண்டவர் வித்தியாசமாக அடியனோடு இடைபடுகிறது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில லூக்கா 10ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருப்பதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றால். நல்ல வார்த்தை. நாம் தொடர்ந்து வருத்தங்கள் எப்படி வருகிறது என்று நாம் சிந்தித்தோம். ஆண்டவரிடத்திலே கவலைப்படாது என்ற தலைப்புகளிலே தொடர்ந்து நாம் சிந்தித்து வந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உதவி செய்யும்படி உதவி செய்ய வேண்டும். உதவி செய்வது மிக அவசியம். இன்றைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு மாத்திரம் உதவி செய்யறவங்க இருந்தா நான் இப்படி ஆயிடுவேன் அப்படி ஆயிடுவேன்னு சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, ஏன் காதாலேயே கேட்டிருக்கிறேன், எங்க மாமியார் வீடு நல்ல வசதியா இருக்கிறாங்க பாஸ்டர், அவங்க மாத்திரம் ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா அதை வச்சு நாங்கள் எப்படியாவது பொழைச்சிக்குவோம், அந்த உதவி அவங்க செஞ்சா போதும் அப்படின்னு சொன்னவங்களும் இருக்கிறாங்க. எனக்கு எல்லாம் ஒண்ணுமே உதவி இல்லை,
பிறந்த வீட்லேயும் உதவி இல்லை, புகுந்த வீட்லேயும் உதவி இல்லை. அண்ணன் தம்பிங்களும் எனக்கு உதவி செய்யலை, மச்சனுங்க இருக்கிறாங்க உதவி செய்யலை அப்படின்னு நினைக்கிறவங்க உண்டு. அதில் நானும் ஒருத்தன். கல்யாணம் ஆன புதுசில் இப்படி யோசித்தேன். நானும் ஹியூமன் தானே. என்ன யோசித்தேன்னா, நமக்கு 4 நம்மளோட மூத்தவங்க 3 அண்ணிங்க இருக்கிறாங்க, 3 சகலங்க இருக்கிறாங்க, நமக்கு ஊழியத்துக்கு உதவியாக இருப்பாங்க. அதே மாதிரி 4 மச்சனங்க இருக்கிறாங்க, அவங்க ஊழியத்துக்கு உதவியாக இருப்பாங்கன்னு நினைச்சது உண்டு. நான் வெளிப்படையாக பேசுகிறேன், டிரான்ஸ்பரண்டாக சொல்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு மிஷினரி ஊழியத்தில் எங்களுக்கு நெருக்கம். நான் சொல்லவும் சொல்லி இருக்கிறேன், ஆளுக்கு ஒரு குடும்பத்துக்கு 50 ரூபான்னு அனுப்பிச்சா கூட நம்ம தாராளமாக ஊழியத்தை செஞ்சுட்டு போகலான்னு என் மனைவி கிட்ட சொன்னது உண்டு. ஆனால் நாங்கள் யாருக்கிட்டையும் போய் கேட்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த உதவி எதிர்பார்க்கிறது மனிதனுடைய இயல்பு. அப்போ எதிர்பார்க்க கூடாத பாஸ்டர் கேட்டீங்கன்னா, எதிர்பார்க்கலாம். உதவி செய்யவங்க எப்பவும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. உதவி செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டவங்க எப்பவுமே செய்ய மாட்டாங்க. கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அவனாங்க பயங்கரமான கர்மி, உடஞ்ச விரலுக்கு சுண்ணாம்பு கூட வைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவான். நான் முதலாவது நம்ம உதவிகளை மனிதரிடத்தில் எதிர்பார்க்கிறது ரொம்ப ரொம்ப தவறு. அது ஒரு ஒழுங்கீனம் என்று நான் தீர்மானித்துக் கொண்டேன். இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கு ஒருவர் உதவியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா சொல்லி உதவி செய்யறதில்லை, சொல்லாமலேயே உதவி செய்யறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கேட்டு உதவி வாங்கிறது முக்கியம் அல்ல, தேவையை அறிந்து தானே போய் மற்றவங்களுக்கு உதவி செய்யறது ரொம்ப நல்ல ஒரு காரியம். கர்த்தருடைய கிருபையில உதவின்னு கேட்கும்போது என்னால் முடிஞ்சதை முகங்கோணாம செய்யற ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஆபத்து காலத்தில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். ஆனா உதவாதவங்க யாருன்னா சகோதரங்க தான். உதவுறவங்க யாரு அப்படின்னா ஒன்று விட்ட சொந்தங்கள் அல்லது நண்பர்கள். என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு நிறைய உதவி செய்தது நண்பர்கள், ஆவிக்குரிய நண்பர்கள். அப்பவும் செய்யறாங்க, இப்பவும் செய்யறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். பண உதவி என்பது மாத்திரமல்ல, பொருளுதவி என்பது மாத்திரமல்ல, உலகத்திலேயே உயர்ந்த சிறந்த உதவி ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிற உதவி. சிலர் எல்லாம் இருக்கும், ஆனா உதவி செய்யற மனப்பக்குவம் கொஞ்சம் கூட இருக்கு. ஆகவே இந்த நாளுக்குரிய உதவியை குறித்து நாம் பார்க்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை
வாசிக்கலாம். எடுத்திருந்தீங்கன்னா வாசிங்க. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். நான் வாசிக்கிறேன். அவன் சவுலோடு பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான். யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணிக்கொண்டார்கள் என்று 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்திலே அப்படி சொல்லியிருக்கு. ஆனால் 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில் இங்கே ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் பாருங்க. தாவீது தன்னோடு இருந்த ஜனங்களை இலக்கம் பார்த்து அவர்கள் மேல் 1000க்கு அதிபதிகளையும் 100க்கு அதிபதிகளையும் வைத்து, பின்பு தாவீது ஜனங்களின் 1/3 பங்கை யோவாபின் வசமாகவும் 1/3 பங்கை செரியாவின் குமாரனும் யோவாபின் சகோதரனுமான அபிசாயின் வசமாகவும் 1/3 பங்கை கித்தியனாகிய ஈத்தாயின் வசமாகவும் அனுப்பி, நானும் உங்களோடு கூட புறப்பட்டு வருவேன் என்று ராஜா ஜனங்களிடத்தில் சொன்னான். ஜனங்களோ, நீர் புறப்பட வேண்டாம், நாங்கள் முறிந்து ஓடி போனாலும் அவர்கள் எங்கள் காரியத்தை ஒரு பொருட்டாக எண்ணமாட்டார்கள். எங்களில் பாதி பேர் செத்து போனாலும் எங்கள் காரியத்தை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். நீரோ எங்களில் 10,000 பேருக்கு சரி. நீர் பட்டணத்தில் இருந்து கொண்டு எங்களுக்கு உதவி செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். நான் முதல்ல 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் எடுத்து படிச்சுட்டேன். இங்கே ஒரு முக்கியமான சம்பவம். சாமுவேல் மரித்து போய்விட்டான். தாவீது இஸ்ரவேலின் மேலே ராஜாவாகிவிட்டார். அவனுடைய குமாரன் அப்சலோம் தாவீதுக்கு எதிராக எழும்பி ஒலிமுக வாசல்ல வருகிறவர்களை கட்டிப்பிடித்து அவர்களை முத்தம் செய்து, உங்கள் பிரச்சனைகளை என்னிடம் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அதற்கான வழியை சொல்லுவேன் என்று அப்படி ஒரு கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணி ஜனங்களை தன் பக்கமாக சாய்க்க தொடங்கினார். நீ அரண்மனைக்கு போய் ராஜாவிடத்தில் சொன்னாலும் அதை எடுத்து செயல்படுகிறவர்கள் இல்லை என்ற மாதிரி சொல்லி ஜனங்களை தன் பக்கமாய் திருப்பி ஒரு கூட்ட மக்களை, அன்பானவர்களே, தன்னிடமாய் சேர்த்து கொண்டு, தனக்கு இராணுவத்தை சேர்த்து கொண்டு, யுத்த வீரர்களை சேர்த்து கொண்டு ஒரே ராத்திரியில தாவீதை எருசலேமை விட்டு வெளியே துரத்தி விடுகிறார். அந்த சமயத்திலே தாவீது வனாந்தரங்களிலே தங்குகிறார். அந்த நேரங்களிலே தான் அப்சலோம் இராணுவத்தை எல்லாம் இறக்கி ஒரேடியாக தாவீதையும் அவன் ஆட்களையும் யுத்தம் செய்து அழித்துவிட்டு
தன் ராஜ்யத்தை பலப்படுத்திக் கொள்ள நினைத்தான். அகிதோப்பேல் ஒரு ஆலோசனை சொல்லுகிறான், உசியா ஒரு ஆலோசனை சொல்லுகிறான். அகிதோப்பேலுடைய ஆலோசனை பொய்யாக மாறிவிடுகிறது. உசியாவுடைய ஆலோசனை தாவீதுக்கு சாதகமாய் மாறுகிறது. இந்த அப்சலோம் தாவீதை கொல்லும்படி யுத்தங்களை நடத்தி கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே தாவீதோடு இருந்த ஆட்கள் எல்லாரும் தாவீதை பார்த்து இப்படியாய் சொல்லுகிறார். என்ன சொல்றாங்க? நீங்க எங்களோட யுத்தத்திற்கு வர வேண்டும். நீங்க எங்களிலே 10,000 பேருக்கு சமம். நாங்க யுத்தத்தில் அழிஞ்சாலும் யாருக்கும் நஷ்டம் கிடையாது. நீங்க யுத்தத்தில் அகப்பட்டு மரித்து போனால் எல்லாவற்றுக்கும் நஷ்டமாகிவிடும். ஆகவே ஜனங்களோ, நீர் புறப்பட வேண்டாம். நாங்கள் முருந்தோடி போனாலும் அவர்கள் எங்கள் காரியத்தை ஒரு பொருட்டாக நினைக்க மாட்டார். நாங்கள் முறிந்து ஓடி போனாலும் அப்சலோமோ அப்சலோமுடைய ஆட்களோ அதை ஒரு பொருட்டாக எண்ண மாட்டார். ஒரு காலங்களில் பாதி பேர் செத்து போயிட்டாலும் கவலைப்பட மாட்டார்கள். நீரோ எங்களில் 10,000 பேருக்கு 10,000 ஈக்குவல், 10,000 பேருக்கு சரி. பாருங்க, தாவீத எதுக்கு எதுக்கு ஒப்பிடுறாங்க? 10,000 பேர்களுக்கு சமமானவராக பார்க்கிறார். நீர் பட்டணத்தில் இருந்து கொண்டு எங்களுக்கு உதவி செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்கும் என்றார். அப்பொழுது ராஜா அவர்களை பார்த்து, உங்களுக்கு நலமாய் தோன்றுகிறதை செய்வேன் என்று சொல்லி ராஜா ஒலிமுக வாசல் ஓரத்திலே நின்றார். ஜனங்கள் எல்லாரும் 100 100ஆகவும் 1000 1000ஆகவும் புறப்பட்டார். அவ்வளவு அன்பான ஒரு பாதுகாப்பு பாருங்க. அந்த ஜனங்களுடைய இருதயம் எப்படி இருக்குது பாருங்க. தாவீது ராஜாவே, நீர் எங்களிலே 10,000 பேருக்கு சமம். ஆகவே நீர் யுத்தத்திற்கு வர வேண்டாம், நாங்க பார்த்துக் கொள்வோம். நாங்க பாதி பேர் செத்தாலும் அப்சலோம் கவலைப்பட மாட்டாரு, அவருக்கு உதவியா இருக்கிறவன் கவலைப்பட மாட்டார். ஆகவே நீர் புறப்படாமல் பட்டணத்தில் இருந்து எங்களுக்கு உதவி செய். என்ன அருமையான பிரேயர் பாருங்க. ஒரு மனுஷனுடைய உதவி நமக்கு எவ்வளவு தேவை என்பதை இந்த பாடத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம். சிலர் சொல்லுவாங்க, அது நிறைய பேருடைய உங்க வாழ்க்கையில கூட அது அனுபவமா இருக்கலாம். நாங்க நல்லா இருக்கும்போது எங்களிடத்தில் இருந்து உதவி பெற்றுக் கொண்டவங்க நிறைய பேர் பாஸ்டர். அவங்க வாங்கினதெல்லாம் திரும்ப கொடுத்தாவே எங்க குடும்பம் பல வருஷங்கள் தள்ளிடும் சொல்றவங்க இருக்கிறார். வாங்கினவர்களும் கைவிட்டு விடலாம். உங்க மந்தியில உட்கார்ந்து சாப்பிட்டு உங்களை புகழ்ந்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு உங்களை விட்டு விலகி விடலாம். நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம். முதல்ல எல்லாம் ஒன்னாதான் இருப்பாங்க. அந்த குடும்பத்திலே தலைமையா இருந்து நடத்துகின்ற சகோதரனோ சகோதரியோ
கொஞ்சம் பொருளாதாரத்தில் ஒரு தாழ்வு வரும்போது அவர்கள் தனியே போய்விடுவார். ஏன் இவர்களுக்கு தாழ்வு வந்திருக்கிறது? இவர்கள் நலிந்து போயிருக்கிறார்கள். நாம் இவர்களோடு இருந்தால் நம்முடைய உழைப்பை, நம்முடைய கிரயத்தை அவங்களுக்கு செலுத்த வேண்டியது வரும். அப்படி செய்தால் நம்முடைய வாழ்க்கை என்ன ஆவது என்று நரித்தந்திரத்தோடு யோசிக்கிற நிறைய பேர் இருக்கிறார். நான் புறஜாதிகளுக்கு பேசல, கிறிஸ்தவங்களுக்கு தான் பேச. கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பேசுகிறேன். நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவர்களுக்கு பேசுகிறேன். நிறைய சாட்சிகள் நான் சொல்ல முடியும். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அக்கா வீட்லயோ அல்லது அண்ணன் வீட்லயோ இருந்தோ அவங்க சம்பாத்தியத்தில் வாழ்ந்து, அவங்க சம்பாத்தியத்தில் படித்து, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து உயர்ந்து படித்து முடித்து வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கும் போது சொல்றவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? நான் தனியா ரூம் எடுத்து தங்கிக்கிறேன், அவ்வளவு தூரம் வந்து போறது எனக்கு கஷ்டமாயிருக்கு. அப்படியே நைஸா ஒதுங்கிடுவாங்க. ஏனென்றால் இவர்கள் நன்றாய் இருந்தார்கள், இப்பொழுது ஒரு தாழ்வு வந்திருக்கிறது, நாம் சம்பாதிக்கிறோம், ஆகவே நம்முடைய வாழ்க்கையை நாம் நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும் என்று தனியே போகிறவர்களும் இருக்கிறார். திருமணம் ஆகிற வரைக்கும் தன்னை நடத்தினுடைய உழைப்பை சாப்பிட்டு அவங்களோடு இருந்து வாழ்ந்து, இவங்க ஒரு 10 ரூபாய் கூட வாடகை பணம் கொடுத்திருக்க மாட்டாங்க, கரண்ட் பில்லு கொடுத்திருக்க மாட்டாங்க, சாப்பாட்டுக்கு எதுவும் வாங்கி போட்டு இருக்க மாட்டாங்க. அந்த வீட்டு எஜமானியோ எஜமானனோ விழுந்து விழுந்து நம்மளை நம்பி வந்துட்டு இருக்கிறாங்களேன்னு தாங்குவாங்க. குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு சம்பள உயர்வு வந்து எங்களாலேயே வாடகை கொடுத்து தனியா இருக்க முடியும்னு துன்மார்க்க ஆலோசனைகளுக்கு செவி கொடுத்து அப்படியே அந்த குடும்பத்தை தன்னந்தனியே விட்டு விட்டு போகிற கழவர்கள், அவங்களுக்கு பேரு கைசாடைகள் இருக்கிறாங்க. சரி, தனியே போயிட்டாலும் பரவாயில்லை, நாம் இருந்த வீட்டில் பிள்ளைகள் இருக்கிறாங்களே 4 பேரு 2 பேரு, அவங்க படிக்கணுமே. நம்மள அக்கா மாமா படிக்க வச்சாங்களே, அண்ணா அண்ணி படிக்க வச்சாங்களே, நம்முடைய சித்தப்பா சித்தி படிக்க வச்சாங்களே, நம்முடைய பெரியப்பா பெரியம்மா நம்மளை படிக்க வச்சாங்களே, இப்போ சம்பாதிக்கிறப்ப நம்ம தனியா போயிட்டா அவங்க சம்பாதியத்தை வச்சு அவங்க பிள்ளைங்களை எப்படி படிக்க வைப்பாங்கன்னு கொஞ்சம் கூட இங்கித்தம் இல்லாம அப்படியே நட்டாற்றுல கழுத்தறுத்து போகிற ஜன்மங்கள் நிறைய இருக்கிறாங்க. நான் உலகத்தாருக்கு சொல்லல, கிறிஸ்தவர்களுக்கு சொல்றேன், வேதத்தை அறிந்தவர்களுக்கு சொல்றேன், ஜபிக்கிறவங்களுக்கு சொல்றேன். எதையும் நன்றி இல்லாதவர்களாக போகிற நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா ஒரு சிலர் இருக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு டீச்சர், அவங்களோட பிறந்தவங்க அரக்கோணத்தில் இருக்கிறாங்க, 13 பேரு. அந்த 13 பேரையும் கொண்டு வருவதற்கு சாகிற வரைக்கும் திருமணம் செய்யாம என் தாய் தகப்பன், என் தம்பிங்களை என் தங்கச்சிங்களை அனாதையா விட்டுட்டு போயிட்டாங்க. நான் என்னை படிக்க வச்சாங்க, ஸ்கூல்ல 2nd கிரேட் டீச்சரா இருக்கிற
இவங்களெல்லாம் காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்புன்னு அந்த சிலுவையை சுமந்து கொண்டு இத்தனை பேரையும், தனக்கு கீழே இருக்கிற 12 பேரையும் ஆயத்தப்படுத்தி பள்ளிகளுக்கு அனுப்பி ஒரு சம்பாத்தியத்தை வைத்து அவர்களை காப்பாற்றி தன்னைக்கு கல்யாணமே செய்து கொள்ளாம தியாகம் பண்ணி வாழ்ந்த இந்த சகோதரி எனக்கு நல்லா தெரியும். ஊழியக்காரர் ரொம்ப நேசிப்பாங்க. பாருங்க, ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தது, தனக்கு அடுத்த தம்பி வேலை வாங்கி கொடுத்தாங்க, கவர்மெண்ட் ஜாப், கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இந்த கல்யாணம் கட்டின கடன் அப்படியே விட்டுட்டு அவர் தனியே போயிட்டார். அவங்களுக்கு இளையவங்க எல்லாம் படிக்கிறாங்க. இந்த ஒரு அம்மா சம்பாத்தியத்தில் அந்த திருமண கடனையும் அடைச்சிக்கிட்டு இந்த பிள்ளைகளையும் படிக்க வச்சு, இன்னொரு சகோதரி பிஎஸ்சி நர்சிங் படிக்க வச்சாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அவங்களுக்கு சென்னை ஜிஹெச்ல அரசாங்க வேலை வாங்கி கொடுத்தாங்க. அந்த காலத்திலேயே 1 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்து தன் தங்கச்சி நல்லா இருக்கணும் வேலை வாங்கி கொடுத்தாங்க. அவங்க கல்யாணம் கட்டினாங்க. அடுத்தவங்களை பற்றி கவலையே இல்லாம தனியா போயிட்டாங்க. எல்லாரும் போயிட்டாங்க. இந்த சகோதரி மாத்திரம் கடைசி வரைக்கும் தனக்கு வர்ற அந்த பென்ஷன் எவ்வளவு வரும்னு நினைக்கிறீங்க? 600 ரூபாய் பென்ஷன். அதிலேயே இருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவங்க காலமாயிட்டாங்க. அந்த பாஸ்டர் தான் அவங்கள கவனிச்சு எடுத்து அடக்கம் பண்ணார். எதுக்கு சொல்ல வரேன்னா, சிலருடைய அனல்ல குளிர்காய நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா தன்னைத்தான் அனலாக்கி கொண்டு மற்றவர்களையும் அனலாக வைக்க ஒரு சிலர் தான் இருக்கிறாங்க. தன்னுடைய அனலை வைத்து அநேகரை சூடாக்குகிற ஒரு சிலர் தான் இருக்கிறாங்க. அவங்களால தான் குடும்பங்கள் கட்டப்படுகிறது. அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கு. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் உதவி செய்யக்கூடிய அனுபவம் இல்லாதவர்களா இருக்கு. கண் எதிரிலே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒரே ஒரு படி அரிசி கூட சொந்த தங்கச்சிக்கு கொடுக்க மாட்டாங்க, சொந்த அண்ணிக்கு கொடுக்க மாட்டாங்க, சொந்த அக்காவுக்கு கொடுக்க மாட்டாங்க. இப்படி நிறைய பேர் இருக்கிறார். அவங்களும் ஒரு நாளைக்கு மரிப்பாங்க, அடக்கம் பண்ணப்படுவாங்க. தாயின் கருவில் இருந்து வரும்போது நாம் கொண்டு வந்தது ஒன்றுமில்லை, கொண்டு போவதும் ஒன்றுமில்லை. பரியாசம் பேசுகிற கூட்டங்கள் இருக்கிறார்கள். பரிதவிப்போடு உதவி செய்கிற ஆட்கள் இன்றைக்கு ரொம்ப குறைவு. உதவி செஞ்சிட்டு ஊரெல்லாம் தண்டோட போடுறவங்களும் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐயா ஒரு முறை என்கிட்ட வந்து அழுதார். அந்த குடும்பத்தை நிக்க வச்சது நான் தான் ஐயா. என்னுடைய பங்கெல்லாம் வித்து வீடு கட்டினேன். ஆனா என்னைக்கு நாங்க இப்படி இருக்கிறோம். அவருக்கு சொன்னேன், பயப்படாதீங்க, நீங்க இழந்த யாவையும் திருப்பிக் கொள்ளும்படி கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுத்திருக்கிறார், தைரியமாயிருங்க அப்படி ஜெபம் பண்ணி அனுப்பினேன். ஆனால் இன்றைக்கு ஆண்டுடைய கிருபையினால அவர்கள் நன்றாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இயேசு கிறிஸ்துவே தேவ கிருபையிலும்
மனுஷர் தயவிலும் அதிகமாய் வளர்ந்தார். மற்றவங்க வளரணும் அப்படின்னா தேவ கிருபையும் மனுஷ தயவும் வேணும். இந்த ஜனங்க எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க, தெளிவா சொல்றாங்க பாருங்க. நாங்கள் யுத்தத்திலே முறிந்தோடி போனாலும் எங்களை பற்றி யாரும் கவலைப்பட மாட்டாங்க. எங்களிலே பாதி பேர் செத்து போனாலும் நஷ்டம் அவங்களுக்கு இல்லை. நீங்க ஒருத்தர் 10,000 பேருக்கு சமம். You are 10,000 members equal. 10,000 பேருக்கு சமம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க அப்படி நினைக்கணும். நம்ம அண்ணன், நம்ம அண்ணி, நம்ம அக்கா, மாமா, தம்பி மனைவி அவ்வளோ உதவியா இருந்தாங்க என்று தைரியமாய் சொல்லக்கூடிய, அவர்களை 10,000 பார்க்கக்கூடிய இருதயம் எந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு பரத்திலிருந்து ஒத்தாசை அங்கிருந்து வரும். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே என்ன கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். என்ன கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு ஆசை வரும் பர்வதம் நேரா, என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஆசை வரும் பர்வதம் நேரா, என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே என்ன கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். என்ன கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். ஆயன கொத்தாசை வரும் பர்வதம் நேரா, என் கண்களை ஏறெடுப்பேன். இதெல்லாம் தான் பாடிக்கிட்டு இருந்தேன் அந்நிய பாஷை. அஸ்மேலா ரேஷ்மலா ரே, அஸ்மேலோ மேரா தினரா, அஸ்மேலா மேரா தினரே, அல்மிராஹே தூரமலாதா, அல்மேரோரி கமதா, அல்மேராதே தூரனகாரா, அல்மேரோ தூக்கரதா, லக்கரோ மேலோ கரகா. கிடையாது என்ன மாடுங்க, நான் அப்படி லூஸ் மாதிரி பாடிட்டு இருப்பேன் அந்நிய பாஷையில். சில நேரங்களில் அப்படி பாடும்போது மனம் உருகி கண்கள் இருந்து கண்ணீர் தாரையாவார். அது முடிஞ்ச பிறகு ஒரு மெய்யான சமாதானம் என் இருதயத்தை ஆதரவு செய்யும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த காலை வேளையில் நமக்கு உதவி செய்கிறவர்கள் 10,000 பேருக்கு சமம். ஆமாங்க, சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும்
எனக்கு 10,000 பேருக்கு சமம். எனக்காக ஜெபிக்கிறவங்க எனக்கு 10,000 பேருக்கு சமம். எனக்கு பொருளாதார உதவி செய்யறவங்க 10,000 பேருக்கு சமம். ஆகவேதான் வசனம் சொல்லுது, தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்துல நான் நிறைய முறை சொல்லுவேன், பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல கூட நான் பேசி இருக்கிறேன். என்ன சொல்லுவேன்னா, அழகா சொல்றாரு இங்க பவுல் தெசலோனிக்க சபைக்கு 3ஆம் அதிகாரம் 8வது வசனம், நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். கர்த்தருக்குள் நீங்கள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். கர்த்தருக்குள் யாரெல்லாம் நிலைத்திருக்கிறாங்களோ அவங்க அந்த குடும்பத்துக்கு 10,000 சமம். கர்த்தருக்குள்ள யாரெல்லாம் நிலைத்திருக்கிறாங்களோ அந்த குடும்பம் சபைக்கு 10,000க்கு சமம். ஊழியக்காரனுக்கு அப்படிதான். எந்தெந்த கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறாங்களோ அவங்க ஊழியக்காரனுக்கு 10,000 பேருக்கு சமம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் உதவியாய் இருப்போம், உபத்திரவமாய் இல்லாதிருப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு மனுஷர் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் இயேசு கிறிஸ்து அதிகமாய் வளர்ந்தார். ஆகவே நாம் அநேகருக்கு உதவியாயிருப்போம். நிறைய பேர் கண் தானம் பண்றாங்க, உறுப்புகள் தானம் பண்றாங்க, மூளை சாவு அடைந்துட்டாங்கன்னு எழுதி கொடுத்துடுறாங்க. ஒரு மனுஷனுடைய தானம் பல உயிர்களை காப்பாற்றுகிறது போல நம்முடைய உதவி அநேகரை காப்பாற்றும், அநேகரை நிலைநிறுத்தும், அநேகரை ஆசீர்வதிக்கும். ஆகவே உதவியாயிருங்கள், ஒருவருக்கும் உபத்திரவமாய் இல்லாதிருங்கள் என்று உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்கு உதவி வரும். கண்மலையிலிருந்து நிறைய ஒத்தாசைகள் லூக்கா 6:38 படி உங்கள் மடியிலே சரிந்து விழும்படி கர்த்தர் அளந்து போடுவார். நீங்கள் அநேகருக்கு உதவி செய்கிறவர்களால் உங்கள் கைகளை வலுப்படுத்துவார், பலப்படுத்துவார். பயப்படாதீங்க, எனக்கு உதவி செய்ய மனம் இருக்கிறது, திராணி இல்லை என்று சொல்லாதீங்க. திராணி இருக்கிறது. இட் இஸ் பாசிபிள் டு காட். இது தேவனுக்கு முடியும். நிச்சயமா உங்களை கொண்டு அநேகருக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைப்பார். ஜபத்திலே உதவியாய் இருப்போம். முடிந்தால் பொருளாதாரத்திலே தாழ்வடைந்தவர்களுக்கு நம்மால் இழந்ததை கொடுத்து உதவுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்வார். தேசமே, நீ பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you all.